ஆட்சியில் சேர்ந்திட வாருங்களே. பலிபீடத்திலே ஒரு சங்கமம், அதில் காண்போமே பலனாயிரம். பலிபீடத்திலே ஒரு சங்கமம், அதில் காண்போமே பலனாயிரம். வாருங்கள் இறை மக்களே, வாழ்த்துங்கள் ஆண்டவரே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபா அருள்தாஸ் மரியா திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களை முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டியும், நன்று திருப்பலியாக டாக்டர் அருள்மணி பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டியும், மேலும் மரித்த லீனா சைமன் ராஜ், ஆனந்தராயன் 50ஆம் ஆண்டு நினைவு, அலங்காரம் அந்தோணி அம்மாள் பரிமளா, செபாஸ்டின் இன்பராஜ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவையானது யாருடைய திருவிழாவை சிறப்பிக்கிறது? புனித லூக்கா நற்செய்தியாளருடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இவர் யாருடைய திருத்துதராக பணிபுரிந்தார்? இயேசுவின் திருத்துதரா? இயேசுவின் திருத்துதரா? யாருடைய திருத்துதராக பணிபுரிந்தார்? புனித பவுலுக்கு இவர் ஒரு அப்போஸ்தலராக திருத்துதராக பணிபுரிந்தார். பவுலோடு உடன் இருந்தார். எனவே இன்று நாம் புனித லூக்காவின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற தருணத்தில் நான் இயேசுவோடு இணைந்து பயணம் செய்கின்றேனாம். எனது வாழ்க்கையில் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இறைவனுக்கு முழுமையான மனம் உவந்து நான் செயல்படுகிறேனா, இல்லை என்றால் இறைவனை விட்டு நான் வெகு தூரம் செல்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்
அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துக்களாலும் வெளிப்படுத்தும் புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் நிலைத்திருக்கவும், மக்கள் அனைவரும் உமது மீட்பை காணவும் அருள் புரிவீராக. உம்மோடு சேர்ந்திருக்கும் நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 9 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முயற்சி செய். தேமா இன்றைய உலகப் போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவாவில் கார்புவிடம் விட்டு வந்த போர்வையும் நூல்களையும் குறிப்பாக தோற் சுருளையும் எடுத்து வா. கண்ணனாகிய அலெக்சாண்டர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதில் அளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான்
எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். Alleluia, 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 Alleluia. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள்.
ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் வெந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டதென சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நற்செய்தியாளரான புனித லூக்காவினுடைய விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். 4 நற்செய்தியாளர்களுள் இந்த லூக்காவும் ஒரு நற்செய்தியாளர். ஆனால் மற்ற 3 நற்செய்தியாளர்களும் யூதர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த லூக்கா மட்டும்தான் புறவினத்து ஒரு நற்செய்தியாளராக அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த லூக்காவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர் ஒரு மருத்துவர், ஒரு எழுத்தாளர், ஒரு சிறந்த ஓவியர் கூட. எனவே தான் இந்த லூக்காவை எழுத்தாளர்களுடைய பாதுகாவலராகவும் மருத்துவருடைய பாதுகாவலராகவும் ஓவியர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும் இவரை கருதுகிறார்கள். எனவே இந்த லூக்கா தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கு மிக சிறந்த ஒரு பணியை அங்கு நிறைவேற்றியிருக்கின்றார். இவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒருவேளை இல்லாவிட்டாலும், அவருடைய தூதுவர்களுள் ஒருவராக இல்லாவிட்டாலும், இவர் பவுலடியாருடைய அந்த நற்செய்தி அறிவிப்பினால் ஈர்க்கப்பட்டு மனமாற்றம் அடைந்து ஞானஸ்தானம் பெற்று பிறகு பவுலடியாரோடு இவர் உடன் பயணிக்கிறார். அவரது தூதுரை பயணங்களில் உடனிருந்து அவருக்கு உதவி செய்கிறார். ஆக இவரை பொறுத்தவரை ஒரு நல்ல தோழன், எ குட் கம்பேனியன். இவர் புனித பவுலடியார் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்றாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் இவரும் உடன் இருக்கின்றார். எனவே இவரை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, புனித பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது, இவர் ஒரு நல்ல தோழன் என்று சொல்லுவார். ஆக இவர் பவுலடியார் பல இடங்களிலே பலவிதமான சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளை சந்திக்கிற அந்த சூழ்நிலையிலே இவரும் உடன் இருக்கிறார். ஒரு தோழன் என்பவன் ஏதோ ஒரு மனிதருடைய அந்த நல்ல நேரங்களில், மகிழ்ச்சியான நேரங்களில் உடன் இருப்பவர் மட்டுமல்ல, மாறாக அவருடைய ஏற்றத்திலும் தாழ்விலும், அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்கின்றவர் தான் உண்மையான தோழராக இருக்க முடியும். எனவே அந்த நிலையிலே இந்த லூக்காவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்றைய வாசகத்திலும் அங்கு புனித பவுலடியார் இவரை பற்றி லூக்கா என்னோடு இருக்கிறார் என்று அதை வெளிப்படையாக சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு இந்த லூக்கா நற்செய்தியாளர் அந்த பவுலடியாரோடு உடனிருந்து அந்த போதிக்கின்ற அந்த பணியிலே, நற்செய்தி அறிவிக்கின்ற பணியிலே பவுலடியாரோடு எல்லா இடங்களுக்கும் சென்று அவருக்கு உதவி செய்கின்றார். ஒரு சிறந்த தோழனாக இருந்து அவருடைய இன்பத் துன்பங்களிலே பங்கெடுக்கின்றவராக இருக்கின்றார். எந்த அளவிற்கு என்றால், பவுலடியார் இறுதியாக ரோமைக்கு சென்று அவர் வேத சாட்சியாக மரிக்கின்ற சூழ்நிலையிலே அந்த நேரத்திலும் இவர் உடன் இருக்கிறார். அதுதான் இவருடைய சிறப்பு. அவருடைய வாழ்விலே நல்ல சூழ்நிலைகள் மட்டும் இவர் உடன் இருக்கவில்லை, மாறாக அவருடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இவர் உடன் இருந்து அவர் இன்னும் இறைவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக ஆழமாக புரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுத்து வடிவமாக அவர் கொண்டு வருகின்றார். தன்னுடைய அனுபவங்களை, தான் சந்தித்ததை, தான் கண்டுணர்ந்ததை அனைத்தையும் அவர் எழுத்து வடிவமாக கொண்டு வருகின்றார். எனவேதான் இவர் 2 நூல்களை எழுதுகின்றார். லூக்கா நற்செய்தி, அதே போன்று திருத்தூதர் பணி. அந்த திருத்தூதர் பணி எதை பற்றி இருக்கிறது என்றால், ஆதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சந்தித்த
அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சவால்கள் இவற்றை பற்றி அங்கு அதிகமாகவே அவர் குறிப்பிட்டிருப்பார். ஆக இந்த லூக்காவை பொறுத்தவரை இவர் ஒரு சிறந்த ஒரு தோழனாக அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். எனவே தான் இவருடைய எழுத்துக்களை நாம் அந்த லூக்கா நற்செய்தியை பார்க்கின்றோம். அங்கு இவருடைய நற்செய்தியை எப்படி அறிகிறோம் என்றால், இரக்கத்தின் நற்செய்தியாக, மகிழ்ச்சி நற்செய்தியாக தான் இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். காரணம், இயேசு எல்லா மக்களுக்கும் உரியவர். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் அவர் உரியவர் அல்ல, மாறாக எல்லா மக்களுக்கும் இயேசு உரியவர் என்பதை தன்னுடைய நற்செய்தியில் இவர் ஆழமாகவே அதை பதிக்கின்றார். எனவே இந்த லூக்கா நற்செய்தியாளர் இவருடைய அந்த நற்செய்தியில் குறிப்பாக புறவினத்து மக்களை, அதுவரை அதிக முக்கியத்துவம் முன்னுரிமை பெறாத மக்களுக்கு இயேசு எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுகிறார், இயேசு எந்த அளவுக்கு அவர்களை அன்பு செய்கிறார், பரிவு காட்டுகிறார் என்பதை அதை அவருடைய தன்னுடைய எழுத்துக்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் நல்ல சமாரியன் ஓமையாக இருக்கட்டும், அதே போன்று சக்கேயனுடைய ஓமையாக இருக்கட்டும், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் அந்த ஊதாரி மைந்தருடைய ஓமையிலே இயேசுனுடைய இரக்கத்தையும் அன்பையும் அங்கு அதிகமாகவே அவர் பேசுகின்றார். ஆகவே இவருடைய நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தி, மகிழ்ச்சி நற்செய்தி என்று நாம் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இவருடைய நற்செய்தியிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதுவரை பெண்களுக்கு நற்செய்தி அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக நாம் பார்க்கவில்லை. காரணம், இவருடைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம், அங்கு சக்கரியாவினுடைய பாடலும் இருக்கும், அதே நேரத்தில் மரியாவினுடைய பாடலும் இருக்கும். வானதூதர் சக்கரியாவுக்கு தோன்றி அவருக்கு சொன்ன அந்த செய்தியும் அவர் குறிப்பிடுகின்றார். மரியாவுக்கு காட்சியை தோன்றி மரியாவுக்கு சொன்ன செய்தியும் அவர் குறிப்பிடுகின்றார். அதே போன்று எருசலேம் ஆலயத்திலே சிமியோன் இயேசுவை கையிலேந்தி அவரை கண்டு உணர்ந்ததையும் அங்கு குறிப்பிடுகின்றார். அன்னாவும், அந்த இறைவாக்கினர் அன்னாவும் அங்கு குழந்தை இயேசுவை கண்டுணர்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நற்செய்தி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்த ஒரு நற்செய்தியாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இவருடைய நற்செய்தியிலே ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இவருடைய நற்செய்தியில் தான் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அதை பற்றி மிக விரிவாக அவர் கொடுக்கின்றார். இரண்டாவதாக அந்த லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், பரிசேயர் அந்த ஆயக்காரர் இவருடைய ஜெபத்தில் எது இயேசுவுக்கு இறைவனுக்கு உகந்த ஜெபம் என்பதை அங்கு கொடுக்கின்றார். ஆக இவருடைய வாழ்க்கையிலே இந்த நற்செய்தி பலவிதமான நல்ல அரிய வகையான செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக இவர் அன்னை மரியாள் மீது அதிக அந்த ஒரு அன்பு வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இவர் எந்த அளவிற்கு என்றால், அங்கு இயேசு மரித்த பிறகு அன்னை மரியாள் இருக்கின்றார்கள். அவர்கள் எருசலேமில் இருக்கின்ற பொழுது இயேசுவை பற்றி இவர் அறிந்து கொள்ள இவர் எருசலேமுக்கு சென்று அன்னை மரியாளிடம் நேரடியாகவே அந்த வானதூதர் காட்சி அளித்தது இயேசுடைய குழந்தை பருவம் மற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் அவர் அங்கு தெரிந்து புரிந்து கொண்டு அதை அவர் எழுத்து வடிவமாக அதை வெளிப்படுத்துகின்றார். குறிப்பாக அதனால்தான் நாம் லூக்கா நற்செய்தியில் தான் இயேசுனுடைய அந்த குழந்தை பருவ நிகழ்வுகளை நாம் மிக தெளிவாக பார்க்கலாம். அங்கு புனித லூக்கா இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது வானதூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுத்தது, அதே போல் இயேசுனுடைய பிறப்பு, மீண்டும் தொடர்ந்து இயேசு 12 கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது, 12 வயதிலே காணாமல் போனது, இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அவர் தொடர்ச்சியாக அங்கு தன்னுடைய நற்செய்தியை பதிவிடுவதற்கான காரணம், இவர் நேரடியாகவே அன்னை மரியாளிடம் சென்று அனைத்தையும் தெரிந்து புரிந்து கொண்டு அதை எழுத்து வடிவத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது மட்டுமல்ல, அந்த லூக்கா நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால், புனித லூக்கா ஒரு மருத்துவர் என்பதை நம் அனைவருக்குமே தெரியும். எனவே தான் அவர் ஒரு சிறந்த அறிவாளி கூட. பவுலடியாரை போல பவுலடியார் எவ்வாறு திருச்சட்ட நூல்களில் திருச்சட்டத்தில் எவ்வாறு ஒரு வல்லுநராக இருக்கின்றாரோ அதே போன்று இவரும் மருத்துவத்தில் ஒரு சிறந்த வல்லுனர். எனவே தான் இவருடைய அந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். மருத்துவத்தை பற்றிய ஒரு சில அந்த சொல் ஆடல்கள் இவருடைய நற்செய்தியில் நாம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அங்கு சொல்லுவார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே ஒழிய இது பணக்காரர் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்கின்றார். அங்கு குறிப்பிடப்படுகின்ற ஊசி 2 விதமான அர்த்தங்களை கொண்டது.
ஒன்று தையல் தைக்கிறவர்கள் பயன்படுத்துகிற ஊசி, இன்னொன்று மருத்துவர் பயன்படுத்துகின்ற ஊசி. கிரேக்கத்திலே பெலோனோ என்றால் மருத்துவர் பயன்படுத்துகின்ற ஊசி. அதை பற்றி தான் அவர் சொல்லுகின்றார். எனவேதான் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைமை ஒழிய பணக்கார விண்ணரசு நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். அதே போன்று மீண்டும் சொல்லுகின்ற பொழுது மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்று சொல்லுகின்றார். மீண்டும் நாம் அந்த நோயாளிகளை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு நோயையும் இயேசு குணப்படுத்துகின்ற பொழுது அந்த நோயினுடைய அந்த விரிவான தன்மையை, அந்த விளக்கங்களை மிக நுணுக்கமாக கொடுப்பார். குறிப்பாக ராய்ப்பரின் மாமியாரை பற்றி குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது அனைத்துமே ஒரு மருத்துவரால் மட்டும்தான் இந்த ஒரு நுணுக்கங்களை கொடுக்க முடியும். அதே போன்று கை சூம்பியவர் அந்த தொழுகை கூடத்திலே அங்கு குணப்படுத்துகின்ற நிகழ்வும் இவர் மட்டும்தான் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த அளவிற்கு ஒரு நுணுக்கமான, அதே நேரத்தில் ஒரு மருத்துவ குறிப்புகளை உள்ளடக்கிய ஒரு நற்செய்தியாக இவர் இருக்கின்றார். அதே போன்று இவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறந்த ஓவியர். இவர் வரைந்த அன்னை மரியாவை பற்றி அந்த ஓவியம், பிளாக் மடோனா, கருப்பு மரியா என்ற அந்த படம் இன்னும் மிக சிறந்த ஒரு ஓவியமாக கருதப்படுகிறது. அந்த அளவிற்கு இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் தனக்கு கொடுத்த அனைத்து திறமைகளையும் இவர் இவ்வாறு முதலிலே நற்செய்தி அறிவிப்பதற்காக பயன்படுத்துகின்றார். இவர் தனக்கு இறைவன் கொடுத்த திறமைகள் அனைத்தையும் பிறருக்கு நல்ல ஒரு பணிகளை ஆற்றுவதற்கான அந்த செயல்களை இவர் பெற்றிருக்கின்றார். மூன்றாவதாக இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தாட்சியான உள்ளத்தோடு இருக்கின்றார். இந்த திறமைகள் அனைத்தும் பெற்ற பிறகு கூட அவர் எந்த இடத்திலும் தன்னை பற்றி தான் லூக்கா என்பதை அவர் குறிப்பிடவில்லை. புனித பவுலடியார் தான் இவரை பற்றி குறிப்பிடுகின்றார். எனவே அந்த அளவிற்கு இவர் தன்னை தான் என்றுமே இருப்பதாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. தன்னை பற்றி அந்த எண்ணம் யாரும் அங்கு நினைக்கக்கூடாது என்ற விதத்தில் தான் எங்குமே அவர் தன்னை பற்றி அந்த குறிப்பு மேற்கொள்ளவில்லை. எனவே இன்றைய நாளிலே இந்த புனிதருடைய அந்த விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது நாமும் இறைவன் நமக்கும் பலவிதமான திறமைகள், பலவிதமான கொடைகளை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை நாம் ஆசிரியர்களாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், மேலாளர்களாக இருக்கலாம், பல பணிகளை செய்யலாம். எனவே அவ்வாறு நாம் பெற்றிருக்கின்ற திறமைகளை இந்த பவுலடியாரை போல ஒரு ஓவியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு மருத்துவராக இவ்வாறு பல திறமைகளை பெற்று அனைத்தையும் அவர் இறைவனுடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் பயன்படுத்துகின்றார். ஆக அந்த பவுலடியாரை போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தவும், புனித பவுலடியாரை போல நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்கு ஒரு நல்ல தோழனாக, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பணி செய்கின்ற இடங்களில் இருக்கலாம், ஒரு நல்ல தோழனாக பிறருக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்கின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதியாக பவுலடியாரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை தாட்சியான உள்ளத்தோடு நாம் எந்த செயலை செய்தாலும், எத்தகைய பணி செய்தாலும் அங்கு நாம் நம்மை முன்னிறுத்தாமல் இறைவனை முன்னிறுத்துகின்ற மக்களாக இருக்க வர வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனமு வந்து ஊழியம் புரியும் உம்மை வேண்டுகின்றோம்.
புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் ஆட்சியும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானத்துதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இன்றைய தினம் நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித லூக்கா மற்றும் இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறியது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றியே மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது.
மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தாம் பெயரும் புனிதமாகும். அவர் தாம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றியே மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி மாணவர்களுக்கான நடன போட்டி நமது யூஜி ஹாலில் நடைபெறும். எனவே அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையின் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனோடு உடனிருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவி சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவி சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள்வாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மணமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரா நோயுற கண்டோ. மாசில்லா மணமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரித்தவரா நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம்.
உம் பாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.